தற்போதைய அண்மை செய்தி, எஸ்பிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சியாம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சையது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு குறித்து விளக்கம் அளிக்க நெல்லை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான அந்த காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராகும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் கடந்த முறை நடந்த விசாரணையின் போது எஸ்பி நேரில் ஆஜராகவில்லை. இதையடுத்து அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் நெல்லை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பின்பற்றாத காரணத்தால் அவருக்கு ஜாமீனில் வரக்கூடிய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த வழக்கு நாளை 14ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாகவும் அந்த 14ஆம் தேதி நேரில் அந்த நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.